யார்கிட்டயும் இல்லாதது நித்யானந்தா கிட்ட இருக்கு. அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேகா நாயர். விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ஆண்டாள் அழகர் சீரியல் மூலமா பிரபலமானவங்க ரேகா நாயர். பார்த்திபன் இயக்குன இரவின் நிழல் படத்துல அரை நிர்வாணமா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வெளியானதுக்கு பின்னாடி சோசியல் மீடியாவுல பிரபலமான இவங்க தைரியமா பல கருத்துக்கள முன் வச்சு பேசிட்டு வராங்க. அந்த வகையில இப்ப இவங்க நித்யானந்தா பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப பெரிய பரபரப்ப கிளப்பியிருக்கு. இரவின் நிழல் படத்துக்கு பின்னாடி வந்த சர்ச்சையால நான் எந்த இடத்துலயும் ஸ்டக் ஆகல. நான் சின்ன வயசுல இருந்தே பல விஷயங்கள, பல பிரச்சனைகள சந்திச்சிருக்கேன். இப்பவும் சர்ச்சைகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அந்த படத்துல அந்த மாதிரி காட்சியில நடிச்சதால, என்ன நெறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அப்டின்னுலாம் கிடையாது. எப்பவுமே யாராவது ஏதாவது ஒரு விஷயம் பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி பேசின சில விஷயம் என்னோட காதுக்கு வந்ததால, நான் சட்ட போட்டுக்கிட்டேன். மத்தபடி தொடர்ந்து நான் படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 4 படங்கள்ல நடிச்சு முடிச்சுட்டேன். அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பார்த்திபன் சார் எப்ப கூப்பிட்டாலும் அவரோட படத்துல நான் நடிப்பேன். அவர் ஒரு இயக்குனர், நான் ஒரு நடிகை. எந்த இயக்குனர் என்ன கூப்பிட்டாலும் அந்த கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா நடிப்பேன். இயக்குனர் அப்படிங்கிறவங்க ஒரு கடவுள் மாதிரி. அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நடிச்சு குடுக்கறது தான் ஒரு நடிகையோட கடமை. அத விட்டுட்டு நான் இந்த கதாபாத்திரத்துல நடிக்க மாட்டேன், அப்படி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதால என்னைக்குமே நடிகையாக முடியாது. நான் சினிமாவுக்குள்ள வந்ததுனால இப்படி நடிக்கிறேனா, நான் இப்படி நடிக்கிறதுனால நம்மள டைரக்டர்ஸ் அந்த மாதிரியான கதாபாத்திரத்துக்கு கூப்பிடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆசைக்காக சில பேர் சினிமாவுல நடிக்க வராங்க. அவங்கள நான் லிஸ்ட்லயே சேர்க்கல. ஒரு கதைக்காக நாயகிய தேடுறப்போ, அந்த கதாநாயகன் இயக்குனர் தான். இவரு தான் அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்றாரு. அதனால என்னோட முடிவுல நான் எப்பவுமே தெளிவா இருப்பேன். பார்த்திபன், சேரன், அமீர் அப்படின்னு எந்த இயக்குனர் என்ன கூப்பிட்டாலும், எனக்கு கதை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத விட அந்த கதாபாத்திரத்துல அந்த மாதிரியான காட்சி தேவை அப்படின்னா கண்டிப்பா நான் நடிச்சு குடுப்பேன். நான் இப்படியெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு எப்பவுமே சொல்லவே மாட்டேன். ஏன்னா, இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன், எவ்வளவு ஆசைகள சுமந்திருக்கேன், எவ்வளவு கனவுகள்ல இருந்து மீண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் சொல்லும்போது உங்களுக்கு இது ஒரு கதையா தெரியலாம். ஆனா அது என்னோட வலி. அது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் பத்தி பேசின நடிகை ரேகா நாயர், மத போதகர்கள், சாமியார்கள் மேல பெண்கள் கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் ஏதோ ஒரு நம்பிக்கை. ஏதாவது ஒரு இடத்துல டவுன் ஆகுறப்போ, அவங்களுக்கு ஒரு ஆதரவு தேவைப்படுது. தடுக்கி விடுறப்போ தூண பிடிச்சுக்கிறாங்க. ஆனா, பிடிச்சது கரண்ட் கம்பியா, இல்ல சந்தன மரமா அப்படின்னு யோசிக்கிறதில்ல. அந்த நேரத்துல அவங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் தான் பார்க்குறாங்க. நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். சர்ச் போயிருக்கேன். பள்ளிவாசல், இந்துக்களோட ஸ்தலங்களுக்கு போயிருக்கேன். எல்லா ஊர்கள்ல இருக்கிற எல்லா கோயிலுக்குமே நான் போயிருக்கேன். எங்கேயுமே நான் கடவுள பார்த்ததே இல்ல. எங்கேயுமே எந்த கடவுளும் என் கூட பேசினதில்ல. ஜீசஸும் பேசினதில்ல, அல்லாவும் பேசினதில்ல. சிவன், பார்வதி இப்படி எந்த கடவுளும் என்கிட்ட பேசினதில்ல. ஆனா, ஏதோ ஒரு நம்பிக்கை கிடைக்குது. அந்த இடத்துக்கு போனா மனசு அமைதியா இருக்குது அப்படிங்கிறதால நான் போறேன். எனக்கு நித்யானந்தாவ ரொம்ப பிடிக்கும். இந்த சமுதாயம் அவர ஒரு மாதிரியா பேசினாலும் கூட, அவரோட வார்த்தைகள் நம்பிக்கை அளிக்கக்கூடியதா இருக்கும். மனசு ரொம்பவுமே சோர்வா இருக்கிறப்போ அவரோட பேச்ச கேட்டா நகைச்சுவையா இருக்கும். அவர் பக்கத்துல போய் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள நீங்க தடுக்கவே முடியாது. இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட ஒரு பொண்ணோ, ஒரு கூட்டமோ போயிட்டா, அதிலிருந்து அவங்களால மீளவே முடியாது. என்னோட தோழி ஒருத்தங்க ஈஷா மையத்துல சிக்கிக்கிட்டு அங்கேயே இருக்காங்க. அந்த இடத்த விட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. "இங்க தான் இருப்பேன். இங்க தான் எனக்கு சுகம்" அப்படின்னு சொல்றா. குடும்பத்துல ஏதோ ஒண்ண தொலைச்சுட்டு, இந்த மாதிரியான மத போதகர்கள் கிட்ட சிக்கிக்கிறாங்க. இங்க கிடைக்காதது நித்யானந்தா கிட்ட கிடைக்குது, ஜக்கி கிட்ட கிடைக்குது, பாதிரியார் கிட்ட கிடைக்குது அப்படின்னா, என்ன கிடைக்குது அப்படிங்கிறது கிடைச்சவங்களுக்கும், கொடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா, எனக்கு நித்யானந்தாவ ரொம்ப பிடிக்கும். அவரோட பேச்ச நான் ரசிச்சு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.